வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் கரூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய தொப்பேஸ்வரர் திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மலை மீது கோவில் கொண்டிருக்கும் ஈசனின் சந்நிதிகள் சாநித்தியம் நிறைந்தவை. எனவேதான் கடும் பாடுபட்டு பக்தர்கள் மலையேறி சுவாமியை தரிசனம் செய்கிறார்கள். அதன் மூலம் புத்துணர்ச்சி பெறுவதோடு ஆரோக்கியமும் அடைகிறார்கள். அப்படி பக்தர்கள் மனம் கவர்ந்த மலைக்கோவில்களில் ஒன்றுதான் கரூர் மாவட்டத்தில் உள்ள தொப்பையசாமி திருக்கோவில். இந்த ஆலயம் 2 மாவட்ட எல்லையில் அமைந்துள்ளது. சுவாமி சன்னதி இருக்கும் இடம் திண்டுக்கல் மாவட்ட எல்லை. எதிரில் 1.5 மீட்டர் தூரத்தில் தீபஸ்தம்பமும் நந்தியும் இருக்கும் இடம் கரூர் மாவட்ட எல்லை. ஆக 2 மாவட்டங்களில் எல்லையில் தொப்பேஸ்வரர் குடியிருக்கிறார். மலையின் உச்சியில் சுயம்புவாக தோன்றி அருள் பாலிக்கிறார் ஈசன். சுற்றிலும் மலைக்கற்களையே அரண் போல் அடுக்கி வைத்திருக்கிறார்கள் பக்தர்கள். லிங்க திருமேனிக்கு செம்பினால் கவசம் செய்து அணிவித்திருக்கிறார்கள். உற்று நோக்கினால் லிங்க திருமேனியில் பசுவின் கால் குழம்பு பதிந்தது போன்ற தடத்தை காணலாம். சந்நிதியின் எதிரில் தீபஸ்தம்பமும் சிறிய அளவிலான நந்தி சிலையும் உள்ளன. அருகிலேயே உள்ள மரத்தில் வேண்டுதலின் பொருட்டு பக்தர்கள் கட்டி வைத்த தொட்டில்கள் தொங்குகின்றன. தொப்பேஸ்வரருக்கு பக்தர்களே அபிஷேக ஆராதனைகள் செய்யலாம். ஆரம்பத்தில் இந்த பகுதிக்கு ஆட்கள் வருவது மிகவும் அபூர்வம். ஆடு மாடு மேய்ப்பவர்கள் மட்டுமே இந்த மலை வரைக்கும் வருவார்கள். இந்த தொப்பேஸ்வரரை வணங்கினால் கால்நடை செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை. கடந்த 10 வருடங்களில் இந்த கோவில் பலருக்கும் தெரியவர ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கிறார்கள். இந்த தலத்தில் ஈசன் கோவில் கொண்ட நிகழ்வு அற்புதமானது. முன்னொரு காலத்தில் மல்லைய நாயக்கர் என்பவர் மலைப்பகுதிக்கு ஆடு மாடுகளை மேய்ச்சலுக்கு இட்டு செல்வார். ஒருமுறை வீட்டுக்கு வந்து மாடுகளை கொட்டடியில் அடைக்கும் போதுதான் கவனித்தார். கன்று ஈனாத பசு ஒன்றை மட்டும் காணவில்லை. விடிந்ததும் தேடி பார்க்க வேண்டும் என்ற முடிவோடு படுக்க சென்று விட்டார். ஆனால் விடிந்ததும் பார்த்தால் கொட்டடியில் அந்த பசு படுத்திருந்தது. இதே சம்பவம் அடுத்தடுத்த நாளும் தொடர்ந்ததாம். ஒரு நாள் மேய்ச்சல் முடிந்து திரும்பும் போது கூட்டத்தில் இருந்த நழுவிய பசுவை பின்தொடர்ந்து சென்றுள்ளார். அந்த பசு மலையடிவாரத்தில் ஓரிடத்தில் சூரப்புதர் அருகே சென்று தாமாகவே பால் சொரிந்ததாம். கன்று ஈனாத பசு பால் சொரிவதைக் கண்டு மல்லைய நாயக்கர் திகைத்து போனார். அவர் அதை நெருங்கிய போது ஆள் அரவம் கேட்டு மிரண்ட பசு காலை ஒருமுறை உதைத்தபடி அங்கிருந்து விலகி ஓடியதாம். அந்த புதரை நெருங்கிய மல்லைய நாயக்கர் புதரின் மையத்தில் ஒரு லிங்கத்தை கண்டார். அதன் மீதுதான் பசு பால் சொரிந்திருக்கிறது என்பது புரிந்தது. ஆனால் பால் முழுவதையும் தன்னுள் உறிஞ்சி இருந்தது அந்த சிவலிங்கம். லிங்கமேனியில் பசுவின் காலடி குழம்பு பட்ட இடத்தில் இரத்தம் பீரிட்டு கொண்டிருந்தது. அடுத்த கணம் அந்த லிங்கம் அங்கிருந்து விலகி மலையின் உச்சிக்கு சென்றதாக உணர்ந்தார் மல்லைய நாயக்கர். பதற்றமும் பயமும் சேர்ந்து கொள்ள தன் தம்பி இளைய மல்லைய நாயக்கரை அழைத்து கொண்டு உச்சிக்கு சென்றார். மூவரும் தங்கள் பிழை பொறுக்குமாறு ஈசனிடம் வேண்டினர். ஈசனே, தாங்களும் இங்கேயே கல்லாகி உம்முடன் வாசம் செய்ய விரும்புகிறோம் என்று சொன்னாராம். ஈசன் அவர்களை மன்னித்து எந்நாளும் அவர்கள் தன்னோடு இருக்க வரம் தந்தார். அவர்கள் கல்லாக மாறிவிட்டனர் என்கிறது தல வரலாறு. சிவராத்திரி அன்று பாலில் அவித்த பயிர் வகைகளை சிவனுக்கு படைக்கிறார்கள். அன்றைய தினத்தில் கல்லாக சமைந்து போன முன்னோர் வாழ்ந்த வீட்டில் பூஜை செய்துவிட்டே மலையேறுகிறார்கள். அதேபோல் சிவராத்திரி பூஜையையொட்டி தொப்பேஸ்வரர் சந்நிதி அருகில் உள்ள அவர்களின் முன்னோரான பெரிய மல்லைய நாயக்கர், சின்ன மல்லைய நாயக்கர் சிலைகளுக்கும் பூஜை செய்கிறார்கள். இப்படி பல வளமும் நலமும் அருளும் தொப்பேஸ்வரரை வாய்ப்பிருப்பவர்கள் ஒருமுறை தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அடுத்து எந்த கோவிலை பற்றி பார்க்கலான்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி மக்களே.